நடிகை சுனைனா போன மாதம் எங்கேஜ்டு கமிட்டட் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது பயங்கர வைரல் ஆச்சு. எல்லாருமே யார் யார் அப்படின்னு கொஷின் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஆனால் எந்த பதிலுமே அதுக்கு சொல்லலை. சுனைனா யாரை லவ் பண்ணாங்க, யார் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்றத அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. சுனைனா ஒரு ஃபேமஸான துபாய் யூடியூபரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாம். இவர் பேர் காலித். இவர் மிகப்பெரிய பணக்காரர் அண்ட் மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு யூடியூபர். இவருக்கு கல்யாணம் ஆகி 2 பெரிய பெரிய பசங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் யூடியூப்ல மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட ஒய்ஃப் தான். காலித் முதல்ல யூடியூப்ல அவங்க ஒய்ஃபோட ரீல்ஸ் போட்டு தான் பயங்கர ஃபேமஸ் ஆனார். துபாயில் இப்படி ஒரு கப்பில் இவ்வளோ ஃப்ரீயாக இவ்வளோ அந்யோன்யமாக வீடியோஸ் போடுறாங்களே அப்படின்னு இந்த கப்பில் பார்த்து நிறைய பேர் பொறாமப்பட்டிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் திடீர்னு இவங்க போன மார்ச் மாதம் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு இப்போதான் புரிய வருது. காலிதும் சுனைனாவும் எப்போ காதலிச்சாங்க அப்படின்றதுனே தெரியல. அவரோட ஒய்ஃபை விட்டுட்டு சுனைனாக்காக வந்துட்டாரா அப்படின்றதும் தெரியல. அவரோட முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு 2வது தான் சுனைனாவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. துபாயில் இவர் வீடியோஸ் பண்றதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்தியன் கண்டென்ட்ஸ் பண்றது, இந்தியன் யூடியூபர்ஸோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றது அப்படின்றது இப்போ ரீசெண்ட் டைம்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு காரணம் இப்போதான் எல்லாருக்குமே புரிய வருது. ஆனால் ஒரே ஒரு டவுட்டுங்க, ஆக்ட்ரஸ் சுனைனாவும் இவரும் எப்போ மீட் பண்ணாங்க, எப்படி லவ் பண்ணாங்க அப்படின்றது புரிஞ்சிக்கவே முடியலை. சுனைனாவோட கல்யாணம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களோட ஒய்ஃப்க்கு இது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ரொம்ப சோகமாக அழுதுகிட்டு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ லவ்வபிளான கப்பிள் எப்படி பிரிஞ்சாங்க அப்படின்றதே யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியல. அண்ட் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சினி நியூஸில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரீல் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.